வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம். பிரச்சினைகளுக்கு அமைதிதான் தீர்வு என்றும் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. संसद के उच्च सदन के सामने और देशवासियों के सामने इन विकट परिस्थितियों पर सरकार का पक्ष साझा करने के लिए उपस्थित हुआ हूं. சாத்தியமான அனைத்து வழிகளிலிருந்தும் எரிவாயு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அரசு முயற்சிப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரை. மேற்காசிய போர் நெருக்கடி நீண்ட காலம் நீடித்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் அச்சம். விவசாயிகளுக்கு உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பணியாற்றி வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உறுதி. सरकार ने खाद की पर्याप्त सप्लाई के लिए आवश्यक तैयारियां की हैं. सरकार का निरंतर प्रयास है कि किसानों पर किसी भी संकट का बोझ न पड़े. मैं देश के किसानों को फिर आश्वस्त करूंगा कि सरकार हर चुनौती के समाधान के लिए उनके साथ. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து மிகவும் சவாலான ஒன்றாக மாறி உள்ளதாக பிரதமர் மோடி கவலை. பெரும் பாதகமான சூழல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் வாயிலாக தீர்வு காண முயற்சிப்பதாகவும் விளக்கம். हॉर्मुज़ स्ट्रेट विश्व व्यापार के सबसे बड़े रूट्स में से एक है. विशेष तौर पर कच्चे तेल, गैस और फर्टिलाइजर से जुड़ा परिवहन इस क्षेत्र से बहुत बड़ी मात्रा में होता है. எரிபொருள் தட்டுப்பாட்டில் தயாராக இருக்க வேண்டியது மத்திய அரசா மக்களாகின பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. கொரோனா காலத்தில் தயாரானது போல மேற்காசிய போர் பாதிப்புகளுக்கும் தயாராக இருக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசியிருந்த நிலையில் கண்டனம். மேற்காசிய போரின் தாக்கங்களிலிருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா எனவும் சரமாரி சாடல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனித்தொகுதி 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலேயே போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உறுதி. ராஜ்யசபா சீட் குறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் பேட்டி. புதுச்சேரியில் காங்கிரஸ் அணுகுமுறையில் அதிருப்தி உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உழவர்கரை தொகுதியை கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்.
மயிலாப்பூரில் தொடங்கி காஞ்சிபுரம், திருவள்ளூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உத்தேச பட்டியல் வெளியீடு. சென்னை வேளச்சேரி, மயிலாப்பூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பழனி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட பாஜக விருப்பம். முருகனின் அறுபடை வீடுகளில் 3 படை வீடுகள் உட்பட ஆன்மீக தலங்கள் உள்ள தொகுதிகளில் போட்டியிட பாஜக ஆர்வம். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட முருகனின் தலங்கள் அமைந்துள்ள தொகுதியில் போட்டியிட விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல். தருமபுரி, விக்கிரவாண்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், ஓமலூர் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சைதாப்பேட்டை, சோளிங்கர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மதுரை மத்திய தொகுதி, தஞ்சை, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னை மந்தவெளி மார்க்கெட் பகுதியிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என தகவல். அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பழனிசாமி. தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையை வெளியிடும் அறிவிப்பாளராக மட்டுமே இபிஎஸ் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி விமர்சனம். தமிழக அரசியலுக்குள் கனிமொழி நுழைந்தால் திமுக குடும்பமே ஆதரவு தராது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கனிமொழியின் வரவு உதயநிதிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அனுமதிக்க மாட்டர் என விமர்சனம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கட்சி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற அதிமுக தொண்டரால் பரபரப்பு. திருப்பத்தூர் தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் வீரமணியை கண்டித்து முழக்கம். திருச்செந்தூரில் அனுமதியின்றி ரகசியமாக நடத்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இணையத்தில் வீடியோ வெளியான நிலையில் தாவேகா நிர்வாகிகள் 15 பேர் மீது வழக்கு பதிவு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பான வழக்கு. மே 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு. பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காலி சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம். நெல்லையில் உள்ள பாரம்பரியமிக்க அல்வா கடையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா தயாரிப்பை நிறுத்த முடிவு. நாளை முதல் அல்வா விற்பனை இருக்காது என அறிவிப்பு. பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் ஒற்றை யானை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். அடிக்கடி யானைகள் சாலையில் உலா வருவதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை.
திருச்சி மன்னச்சநல்லூரில் உள்ள பூமிநாத சுவாமி கோயிலில் வருடத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் அதிசய சூரிய பூஜை நிகழ்வு. சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புகழ்பெற்ற சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். கருடாழ்வார் உருவம் பொறித்த கொடியேற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 2 பேர் விடுதலை. இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து மீனவர்கள் 2 பேரும் ஒரே நாளில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எஸ்சி என உரிமை கோர முடியாது. ஆந்திர உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அதிபர் டிரம்பிடமோ அவரது சார்பில் சுற்றி வரும் மத்தியஸ்தர்களிடமோ எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. தன்னிடம் கேட்டுக்கொண்டதால் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தியதாக டிரம்ப் கூறியதற்கு ஈரான் திட்டவட்ட மறுப்பு. துரந்தர் 2 திரைப்படம் ஒவ்வொரு இந்தியரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம். படக்குழுவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. நடிகர் ரேசரை தொடர்ந்து தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்துள்ள அஜித்குமார். அஜித்குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கிய அவர் விளையாட்டு பின்னணியுடன் திரைப்படங்களை தயாரிக்க உள்ளதாக தகவல். மோகன்லால் நடிப்பில் உருவான திருஷ்யம் 3ஆம் பாகம் மே 21ஆம் தேதி வெளியாகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது படக்குழு.